சின்னையாவை கண்டிப்பாக அவர் ஏற்றுப்பார். இதுவரையும் அவர் வந்து ஏற்றுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. இது வந்து ட்ரா தான் சொல்லியிருக்காரு. இது வந்து வளரலாம் சொல்ல அவர். அதனால் வந்து மருத்துவர் ஐயா வந்து மருத்துவர் சின்னையாவை கண்டிப்பாக ஏற்றுப்பார். ஆனால் இது பெரிய மகிழ்ச்சினா எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அண்ணன் எப்போவுமே இன்றைக்கும் அரசியல் வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை இதால் எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்க எங்களுக்கு ஒன்றும் பெரிய கௌரவம் கிடையாது. எங்கள் ஐயா காலையில் நாங்கள் தான் இருப்போம். என்றைக்குமே ஐயா வழியில் சின்னையா பின்னாடி மக்கள் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் தொண்டர் தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் சற்று என்னென்னா இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் எல்லாமே சரியாயிடும். பாமக வந்து எல்லாருமே தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்லேருந்து எல்லாருமே வந்து நாங்கள் அங்கே சங்கமிப்போம். அதை வந்து நீங்கள் வந்து பெரிய ஹாட் நியூஸாக போகணும் தான் எங்களோட சந்தோஷமான நிகழ்ச்சி. அதுதான் இப்போ 11 வருஷம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசாமல் இருந்தார் அவருடைய சகோதரர் மு.க. அழகிரி இடத்துல. இப்போ எங்கள் ஐயாவுக்கும் சின்ன எங்கள் மன வருத்தம் இருந்ததுனால இப்போ நாங்கள் போய் ஒன்று சேரோன்ட்டு மதுரைக்கு போய் ஒரு ப்ரோக்ராம் போட்டு மதுரைக்கு தம்பி வான்னு சொல்லி அவரை அழைப்பதும் இவர் அண்ணா நான் வந்து விட்டேன் என்று சொல்வதும் இது இயல்பான ஒரு விஷயம் தானே. அண்ணன் தம்பி ஒன்று சேருவதும் அப்பா மகன் ஒன்று சேருவதும் எல்லா குடும்பத்திலும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு விஷயம். இது கட்சிக்கும் இதுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது. எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000 கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் முன்னிலையில் உங்களுடைய முன்னிலையில் பகிரங்கமாக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கொடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனுடைய வாயிலாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அதுக்கான மன்னிப்பு இருக்கும். ஒரு வார்த்தை ஒன்று சொன்னால் 2 நாட்கள் முன்பாக நான் என்ன முட்டாளா என்று சொன்னார். அதிலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர். அவர்களுக்கு எங்களையெல்லாம் உருவாக்கியவர். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எந்த இடத்துல இன்றைக்கு எதை பேச வேண்டும் என்பது அவருக்கு நன்கு அறிந்தவர். 45 ஆண்டு காலமாக இந்த வன்னியர் சமுதாயத்துக்காக ஒரே மனிதர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பின்னாலே நாங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களிடத்திலும் சின்னையா அவர்களிடத்திலும் நாங்கள் கண்டிப்பாக பயணிப்போம். அவர்களுடைய கரங்களை நாங்கள் வலுப்படுத்துவோம். இந்த நேரத்தில் இந்த திமுக அதிமுக மற்ற கட்சியெல்லாம் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொய்யான நிர்வாகிகளை அழைத்து சென்று சேர்ந்துட்டாங்கன்னு ஒரு கூத்தாடித்தனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் பயந்தவர்கள் அல்ல. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் யாருக்கும் சோழம் போக மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.